வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது அக்கினியின் தமிழ் செய்திகளுடன். முதலில் நிலத்தின் கீழே பிணங்கள், பிள்ளையானுக்கு ஆப்பு வைத்த நெருங்கிய சகாக்கள். விடுதலை புலிகளின் வைப்பக தங்கத்தை திருடி விற்ற பசில் ராஜபக்ஷ. நாட்டை விட்டு தப்பியோட முயற்சிக்கும் அரசியல்வாதிகள். தமிழீழ வைப்பகத்தின் நகைகளை உரிமை கோரும் இபிடிபி. தாலிபான் அரசுடன் உறவை வலுப்படுத்தும் பாகிஸ்தான். தொடர்பென விரிவான செய்திகள். முன்னாள் பிரதி அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தனின் அலுவலகம் விசேட அதிரடி படையினரால் சுற்றி வளைக்கப்பட்டிருந்தமை தான் கடந்த சில நாட்களாக பாரிய பேசுபொருளாக காணப்படுகிறது. கொழும்பிலிருந்து வந்த சிஐடியினர் மற்றும் விசேட அதிரடி படையினரால் கடந்த 30ஆம் தேதி இந்த சுற்றி வளைப்பு மேற்கொள்ளப்பட்டிருந்தது. இதன்போது அலுவலகத்தில் புதைத்து வைக்கப்பட்டிருந்த 2 சடலங்கள் மீட்கப்பட்டதான ஒரு செய்தி மட்டக்களப்பு மக்கள் மத்தியில் பரவியிருந்தது. அத்தோடு அலுவலகத்தின் நிலத்தின் கீழே 2 பிணங்கள் மறைத்து வைக்கப்பட்டிருப்பதாக கிடைத்த தகவலின் அடிப்படையிலே ஸ்ரீலங்கா குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவு மற்றும் விசேட அதிரடி படையினர் குறித்த அலுவலகத்தில் தேடுதல் நடவடிக்கையை மேற்கொண்டு வருவதாகவும் செய்திகள் வெளியாகியிருந்தன. தமிழீழ விடுதலை புலிகள் வைத்திருந்த தங்க நகைகளில் அரைவாசியை முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ஷ கொள்ளையடித்ததாக முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். சமீபத்தில் அவர் வழங்கிய நேர்காணல் ஒன்றிலே இந்த விடயம் குறித்து அவர் பேசியுள்ளார். அவர் மேலும் கூறுகையில், விடுதலை புலிகள் நடத்திய வங்கிகளில் அப்பகுதி மக்களால் அடகு வைக்கப்பட்ட 220 கிலோ தங்க நகைகள் மீட்கப்பட்டிருந்தன. அவை அனைத்தும் பல பொலித்தீன் பைகளில் வைக்கப்பட்டிருந்ததோடு அவற்றை அடகு வைத்தவர்கள் பெயர்களும் குறிப்பிடப்பட்டிருந்தன. இதையடுத்து தங்க நகைகள் அனைத்தும் வவுனியா போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டது. அதன் பின்னர் என்ன நடந்தது என்பது எனக்கு தெரியாது. அத்துடன் 110 கிலோ தங்க நகைகள் கண்டுபிடிக்கப்பட்டதாக பசில் ராஜபக்ஷவும் கூறினார். இதன் பொருள் கிடைத்த தங்க நகைகளில் அரைவாசியை அவர் எடுத்துக்கொண்டார். நான் ராணுவத்திலிருந்து விலகிய பின்னரும் இதுபோன்ற தங்க நகைகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. ராஜபக்ஷ குடும்பத்தினர் 6 டன் தங்க நகைகளை ஜப்பான் நாட்டுக்கு விற்பனை செய்ததாகவும் முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். சில அரசியல்வாதிகள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் நாட்டை விட்டு தப்பி செல்ல முயற்சிப்பதாக தெற்கு ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. முன்னாள் அரசியல்வாதிகளும் அவர்களது நெருங்கிய உறவினர்களும் இவ்வாறு ரகசியமாக வெளிநாடு செல்ல முயற்சிப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. புலனாய்வு பிரிவு தகவல்களின் அடிப்படையில் இந்த விடயம் தெரியவந்துள்ளது. எனவே இந்த முயற்சியை தடுத்து நிறுத்தும் நோக்கில் பாதுகாப்பு தரப்பினருக்கு விசேட அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளன. இவர்கள் பல்வேறு ஊழல் மோசடிகள் தொடர்பிலான விசாரணைகளுடன் தொடர்புடையவர்கள் என தெரிவிக்கப்படுகிறது. தமிழீழ விடுதலை புலிகளின் வைப்பகத்தில் நகைகளை அடகு வைத்தவர்கள் அதற்கான ஆவணங்கள் சமர்ப்பிக்கும் பட்சத்தில் அவற்றுக்கான தற்போதைய சந்தை பெறுமதியை அரசாங்கம் வழங்க வேண்டும் என்று ஈழமக்கள் ஜனநாயக கட்சி வலியுறுத்தியுள்ளது. அத்தோடு அவ்வாறு அடகு வைக்கப்பட்டமைக்கான ஆவணங்கள் தங்களுடைய கட்சி உறுப்பினர்களிடமும் இருப்பதாகவும் தெரிவித்துள்ளது. யாழ் ஊடக மையத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் ஊடக செயலாளர் ஸ்ரீகாந்த் பன்னீர்செல்வம் மற்றும் கிளிநொச்சி மாவட்ட செயற்பாட்டாளர்களுள் ஒருவரான ஏ சுந்தராம்பாள் ஆகியோர் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே குறித்த விடயங்கள் தெரிவிக்கப்பட்டன. ஆப்கானிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆகிய 2 நாட்டு அரசுகளும் தங்களுக்கு இடையிலான உறவுகளை மேம்படுத்துவதற்கு வரவேற்பு தெரிவித்துள்ளன. ஆப்கானிஸ்தானின் இடைக்கால தாலிபான் அரசுக்கும் பாகிஸ்தான் அரசுக்கும் இடையில் நீண்டகாலமாக பதற்றமான சூழல்கள் நிலவி வந்தன. மேலும் தங்களது நாட்டில் சட்டவிரோதமாக குடியேறிய ஆயிரக்கணக்கான ஆப்கன் மக்கள் உடனடியாக வெளியேற வேண்டும் என பாகிஸ்தான் அரசு காலக்கெடு விதித்து உத்தரவிட்டது. இந்நிலையில் தற்போது 2 நாடுகளும் தங்களுக்கு இடையான மோதல்களை தவிர்த்து அரசு முறை உறவுகளை மேம்படுத்துவதில் ஆர்வம் காட்டி வருகின்றன. இதுகுறித்து ஆப்கானிஸ்தானில் வெளியுறவுத்துறையின் எக்ஸ் தள பதிவில் கூறப்பட்டதாவது, ஆப்கானிஸ்தான் மற்றும் பாகிஸ்தானின் பிரதித்துவத்தில் ஏற்பட்டுள்ள இந்த முன்னேற்றமானது பல்வேறு துறைகளில் 2 நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்புக்கு வழிவகுத்துள்ளது என கூறப்பட்டுள்ளது. தொடர்ந்து மக்களின் செய்திகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.